முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று தலைமைச் செயலகத்தில் சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த 1248 பயனாளிகளுக்கு ஓய்வூதிய நலத்திட்ட ஆணைகளை வழங்கிடும் அடையாளமாக 5 பயனாளிகளுக்கு ஓய்வூதிய நலத்திட்ட ஆணைகளை வழங்கினார். டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதி மேம்பாட்டிற்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி நடைபெற்ற அரசு விழாவில் 180 கோடியே 41 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பல்வேறு புதிய திட்டங்களை தொடங்கி வைத்து 193 கோடியே 26 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். மேலும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதி மக்களின் குறைகளை முதலமைச்சரின் கவனத்திற்கு எளிதில் கொண்டு செல்லும் வகையில் முதலமைச்சரின் தனிப்பிரிவின் தனி அலுவலர் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமையன்று டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில் உள்ள தண்டையார்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று அவற்றின் மீது உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த 1248 பயனாளிகளுக்கு ஓய்வூதிய நலத்திட்ட ஆணைகளை வழங்கிடும் அடையாளமாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று 5 பயனாளிகளுக்கு ஓய்வூதிய நலத்திட்ட ஆணைகளை வழங்கினார். இந்த பயனாளிகள் அனைவருக்கும் ஆகஸ்ட் மாதம் முதல் மாதந்தோறும் 1000 ரூபாய் ஓய்வூதிய தொகை வழங்கப்படும். இந்த நிகழ்ச்சியில் வருவாய்த்துறை அமைச்சர் திரு R.B. உதயகுமார், தலைமைச் செயலாளர் முனைவர் ப. ராமமோகன ராவ், தமிழ்நாடு அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன், வருவாய்த்துறை செயலாளர் டாக்டர் பி. சந்திரமோகன், முதன்மை செயலாளர் மற்றும் வருவாய் நிர்வாக ஆணையர் திரு அதுல்ய மிஸ்ரா, சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கு. கோவிந்தராஜ் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.